Hello friends, welcome to Mother Home channel. இன்னைக்கு date 27/4/2025 Sunday. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது நமக்கு சண்டே ரெஸ்ட் எடுக்காது அப்படின்னு நினைப்போம். மார்னிங் எந்திரிச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் நம்ம செஞ்சு கொடுத்து பசங்களாம் நல்லா இருக்குமா, ஹஸ்பண்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பூரி கிழங்கு வச்சுட்டு பூரி போடலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் மட்டன் என்ன ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிப்பேன். நெக்ஸ்ட்டு தேங்காய், உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு அது கூடயே வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். கொஞ்சமாக தான் அதில் வதக்கிறதுக்கு சேர்த்துப்பேன். ஆல்ரெடி நான் பூரி கிழங்குக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு வெறுமையாக தான் போடுவேன், வேக வச்சு போட மாட்டேன். இன்றைக்கி பூரி கிழங்குக்கு ரெடி பண்ணதுனால இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, எவ்வளோ லிக்விடாக வேணுமோ அந்த மாதிரி, இதில் ஒரு செமி சாலிடாக வேணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு ஸ்பைசஸ் வேணுமோ, ஸ்பைஸியாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்தப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோ. காரம் எப்படி இருக்குது, சால்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் மட்டனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்தேன். அந்த மட்டனையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு குக்கரில் விசில் வச்சுட்டு அப்படியே சைட்லேயே நான் பூரி போடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வானலில் எண்ணெய் வச்சுட்டு சைடில் மாவு பிசைஞ்சு ஆல்ரெடி முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். அது பூரிக்கு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே பூரி நீங்கள் சடனாக உடனே போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் காஞ்சிட்டாலும் கொஞ்சம் அந்த பஃபினஸ் வராது. அப்படியே அவங்க சாப்பிட நீங்கள் போட்டுகிட்டே இருந்தால் தான் அது நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, இதுவும் ஆயில், பூரியும் ஆயில், மட்டனும் கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும், வேண்டாம் சப்பாத்தியாக மாற்றிடு அப்படின்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். பூரி நல்லா வந்துருந்துச்சு இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டு சப்பாத்திக்கு மட்டன் கிரேவி இதை வச்சு இன்றைக்கி முடிச்சாச்சு. லஞ்சுக்கு என்ன அப்படின்னா ரைஸு, காலையிலே மட்டன் சாப்பிட்டதுனால ஒரு ரசம் வச்சு துவையல் அல்லது ஒரு ஆம்லேட் மாதிரி இன்றைக்கி இதுதான் பிளான். காலையில் மட்டனால் லஞ்ச் சிம்பிளாக பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.